Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங்க்கு தாங்க இவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் தாங்க அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 23 வரை உங்களுக்கான வந்து டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 ஆர் ஜனவரி 2026 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு தான் இங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 750 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான பேசிக் பேவாக 48,480 ரூபா உங்களுக்கான பேசிக் பே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட அடிஷ்னலாக டிஏ, சிசிஏ, ஹச்ஆர்ஏ, லீவ் ஃபேர் கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக ஆகும். அலவன்சஸ்லாம் உங்களுக்கு சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 60,000 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி 60,000ன்றது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டேட் வைஸாக அவங்க வந்து வேக்கன்சிஸை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 85 வேக்கன்சிஸுங்க. 85 வேக்கன்சிஸை எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு 22, இடபிள்யூசிக்கு 8, யூஆருக்கு 37 அப்படின்னு வந்து சொல்லி கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சிஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த பிரான்ச்சில் வேணாலும் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்தவரையும் உங்களுக்கு மினிமம் 20 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரையும், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளினிக்கல் ஆர் ஆஃபீஸர் கேடரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர் ரீஜனல் ரூரல் பேங்க் இந்த 2 பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சார் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா ஸோ எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஆக்சிஸ் பேங்க், தமிழ்நாடு கிராம பேங்க் இதெல்லாம் இந்த பேங்க்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் டேட்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 படி இவங்க கேட்டிருக்க வயது வரம்போ மற்றும் கல்வி தகுதி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை உங்களுக்கு மொத்தம் 4 பேசஸ் இருக்குது. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங்கு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனரி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 150 கொஸ்டின்ங்க, மொத்தம் 150 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 கொஸ்டின், 25 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டா அனலைசஸ் அண்டு இன்டர்பிரிட்டேஷனுக்கு பார்த்தா 25 கொஸ்டின், 25 மார்க்கு. அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஸ்டின், 25 மார்க்கு. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின், 25 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் ஆர் எக்கனாமிக் ஆர் பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து 50 கொஸ்டின், 50 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனரி டெஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கான்றது ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து 10th வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து இருக்காது, டேரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து பண்ணிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் இந்தியா ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி ஆர் விருதுநகர் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் நியர்பை இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்ட்ரு.
ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 59 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஜென்ரல் கேண்டிடேட்லாம் மொத்தம் 1180 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் pnb.bank.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் வந்து அப்லோட் பண்ணணும், மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோஸ் எந்த கேபிள் இருக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டுமே இருக்குங்க. என்ன சார் பாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பர்சனல் ரீசனோ இல்லை வேறு ஏதோ ரீசனுக்காக அந்த பேங்க்கை விட்டு நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்க அப்படின்னா, அதாவது 3 வருஷத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு வந்து 2 லட்ச ரூபா வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிபில் ஸ்கோர் வந்து 680 மேலே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணிங்க. இப்போ எல்லா பேங்க்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் வந்து கட்டாயமாக வந்து கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்.